ரைட். பாருங்க. அப்ப வசுஹ்பத்து உஸ்தாத் என்பது என்ன கருத்து? ஒரு ஆசிரியர் இப்ப சுஹ்பத்னா தோழமை, தோழமை என்றா கூடவே இருப்பது. அதான் சுஹ்பத் என்ற சொல்லினூடாக நாட வர்றது. உஸ்தாத் என்ற கருத்து ஆசிரியர். உஸ்தாத் என்ற கருத்து என்ன? ஆசிரியர். அப்ப இது என்ன சொல்லலாம்டா, சுஹ்பத் உஸ்தாத் என்றா ஒரு ஆசிரியர், ஒரு குரு, ரைட், ஒரு ஆசிரியருடனான சகவாசம், ஒரு நல்ல நட்பு. சரியா? வெரி குட். ஓகே. அப்ப ஆசிரியருடன் நாங்க வைத்துக் கொள்ள வேண்டிய நல்ல ஒரு உறவு முறை, உறவு, அதுக்குதான் நாங்க சொல்றது சுஹ்பத் உஸ்தாத். ரைட். உஸ்தாத் என்பது இப்ப ஆசிரியரை, அது பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம், மதரசாவில ஓதி தருகின்ற ஆசிரியராகவும் இருக்கலாம். ரைட். அப்ப எங்களுக்கு கற்றுத் தருகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுடனான நல்ல உறவு முறையைத்தான் நாங்க இங்கனா சுஹ்பத் உஸ்தாத் என்று சொல்றது. ஒரு ஆசானுடனான சகவாசம் என்று சொல்லலாம். விளங்கினா? அதாவது அறிவை தேடி பெற்றுக் கொள்ளணுமாக இருந்தால், சரியா, ஆசிரியர்களோடு மிக நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுடனான நட்பு, உறவு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும். சரியா? ஆசிரியர்களுடைய துணை இல்லாம எங்களுக்கு அறிவை பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ரைட். உஸ்தாத். அடுத்தது என்ன? வத்தூலு ஜமான். வத்தூலு ஜமான் என்ற கருத்து நீண்ட காலம். தூளண்டா நீண்ட, ஜமானண்டா காலம். வத்தூலு ஜமான் என்ற கருத்து நீண்ட காலம். ஒரு விஷயத்த நாங்க படிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு குறுகிய காலம் போதாது. விளங்கினா? ஒரு விஷயத்தை படிக்கிறது நீண்ட காலம் எடுக்கும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில குறுகிய காலத்துல நாங்க ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு முற்படுறதுன்றது சாத்தியம் இல்லை. ரைட். எனவே தூளு ஜமான், அதுவும் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்ற ஒருவரிடம் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. உஸ்தாத் வத்தூலு ஜமான். சரியா? ரைட். பாருங்கப்ப நாங்க இப்ப 4 வரிகளையும் பார்த்தோம். அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தா. என்னுடைய சகோதரனே, 6 அம்சங்கள் இன்றி, 6 விடயங்கள் இன்றி நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். சவுன் பி கான் தப்சீலிஹா பிபயானி. அவற்றின் விளக்கம் பற்றி தெளிவாக நான் உமக்கு கூறுகின்றேன். ஜகாவுன் விவேகம், வஹிர்சுன் ஆசை ஆர்வம், வஜித்திஹாதுன் கடுமையான முயற்சி, வபுல்ஹத்துன் தேவைக்கு போதுமான அளவு பணம், அதே போன்று ஆகாரம், வசுஹ்பத் உஸ்தாத் ஒரு ஆசிரியருடைய சகவாசம், தோழமை, ரைட், நட்புறவு, அதே போல வத்தூலு ஜமான் நீண்ட காலம். அப்ப ஜகாவுன் என்பது 1, வஹிர்சுன் 2, வஜித்திஹாத் 3, வபுல்ஹா 4, வசுஹ்பத் உஸ்தாத் 5, வத்தூலு ஜமான் 6. இதுல இடையில இந்த வ என்று இருக்கிறதெல்லாம் மேலும் மேலும் என கருத்துல வாரர்களா? இந்த வ எல்லாம் குறைச்சு என்ன? மேலும் மேலும் என்று வாரர்கள் தான் இதெல்லாம். சரியா? ஓகே. ரைட். அப்ப நீங்க இந்த வாவை விட்டுட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் லேசா விளங்கும். ஓகே. மேலும் 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 மண்டிக்கிறதுல நீங்க அப்ப சிறுசுனண்டா ஆசை, ஆர்வம், இஜ்திஹாத் அண்டா கடுமையான முயற்சி, புல்காண்டா தேவைக்கு போதுமான அளவு பணம், அதே போன்று ஆகாரம், சுஹ்பத் உஸ்தாதண்டா ஒரு ஆசிரியருடைய தோழமை அல்லது சகவாசம், தூளு ஜமானண்டா நீண்ட காலம். சரியா? ரைட். ஓகே. கவிதையில எதுவும் டவுட் இருக்கிறா? இல்லையா? கவிதையில டவுட் எதுவுமே இருக்கிறா? சரி. ஓகே. வெரி குட். ரைட். அப்ப இலக்கிய நயம் பார்ப்போம். இதை பெருசா இல்லை, கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு போகலாம். சரியா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், ஒன்று பிசித்தா. இதுல பாருங்க, முதலாம் வரியில முடிகிறபடி பிசித்தா அண்டு முடியுது. அதே போல 3ஆம் வரி எப்படி முடியுது? புல்கா. இப்ப கடைசி ஓசை எப்படி முடியுது? ஹா சொல்ல முடியுது.
பிசித்த புல்கா. அதே போல ரெண்டாம் வரியில கடைசிக்கு எப்படி முடிகிற பயான், இந்த நூனை பாருங்க சரியா, பயான் நூன்ல முடியுது. அதே போல ரைட், இதுல பாருங்க ஜமான், ஜமான் சரியா, கடைசி எழுத்து நூன்ல முடியுது. அப்ப முதலாம் வரையும் மூன்றாம் வரையும் ஹ சவுண்ட்ல முடிவடைஞ்சிருக்குது. ரெண்டாம் வரையும் நான்காம் வரையும் நூன் சவுண்ட்ல முடிவடைஞ்சிருக்குது சரியா. அப்ப அதுகளுக்கு ஒரு இலக்கியமாக எழுதலாம். பாருங்க, கவிதையின் முதலாம் மூன்றாம் அடிகளும் இரண்டாம் நான்காம் அடிகளும் முறையே த மற்றும் நூன் ஆகிய எழுத்துக்கள் முடிவடைந்திருப்பது சீரான உசேனத்துக்கு காரணமாய் அமைகின்றன. அப்ப சித்த புல்கா, அதே போல பயான் ஜமான். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, நீங்க இந்த கவிவரியில காணப்படக்கூடிய சொற்கள் அதை எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட சம அளவிலான சொற்களை கொண்டதாக இருக்கும். ஒன்று அகி, அடுத்த லன், மூணு லன் தனால, அடுத்தது அல் இல்ம 4, அதே போல இல்லா 5, விசித்தா 6 சரியா. விசித்தா என்பது 6. அப்ப அஹி 1, லன் 2, தனால 3, அல் இல்ம் 4, இல்லா 5, விசித்தா 6. அதே போல சவுன்பீக 1, அன் 2, தப்சீலிஹா 3, பிபயானி 4. அதில் 4. ஜகாவுன் 1, ஹிருசுன் 2, இஜ்திஹாத் 3, புல்கா 4. வசுஹ்பா 1, உஸ்தாத் 2, வதூல் 3, ஜமான் 4 சரியா. ஜமான் 4. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முதலாம் வரியில சொற்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6 இருக்குது இல்லையா. ஆனா அடுத்த 3 வரிகள்லையும் உள்ள சொற்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக 4 இருக்குது. 2ஆவையில் 4, 3ஆவையில் 4, 4ஆவையில் 4. எனவே எங்களுக்கு அழகா ஒரு இலக்கிய நியமம் எழுதலாம். என்ன எழுதலாம்னு சொன்னா பாருங்க, கிட்டத்தட்ட சம அளவிலான சொற்களை கொண்டதாக 2ஆம் 3ஆம் 4ஆம் கவிவரிகள் காணப்படுகின்றன. அப்ப நாங்க என்ன வரியில அந்த சம அளவிலான சொற்கள் இருக்குதோ சரியா, என்ன வரியில சம அளவிலான சொற்கள் இருக்குதோ அந்த வரிகளை மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட, அன்னளவாக, சுமாராக போன்ற அந்த சொற்களை பயன்படுத்தினு சொன்னா அது முன்னுக்கு பின்னுக்கு ஆகினாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. விளங்கினா அவளுக்கு. அப்ப 2ஆம் 3ஆம் 4ஆம் வரிகள் கிட்டத்தட்ட சம அளவிலான சொற்களை கொண்டதாக காணப்படுகின்றன. அதையும் எழுதலாம். அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த கவிதை வந்து வெறுமனே 4 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக இருந்தாலும், மனநமிட மிக இலகுவான ஒரு கவிதையாக இருந்தாலும் கூட இந்த கவிதை சொல்ல வருகின்ற கருத்துக்கள் மிக ஆழமானவை ஆகும். எனவே அதை அடிப்படையாக கொண்டு இவர்களுக்கு ஒரு இலக்கிய நயம் எழுதலாம். என்ன, சிறிய கவிதையாக காணப்பட்டாலும் ஆழமான கருத்துக்களை தரக்கூடியதாக உள்ளமையானது கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று ஒரு பாயிண்ட் எழுதலாம். சரி, அதே போல பயான், ஜமான் நெடுலோசை கொண்ட சொற்கள் சரியா. பயான், ஜமான் அது நெடுலோசை கொண்ட சொற்களாக காணப்படுகின்றன என்று கூட எழுதலாம். சரி, இவ்வாறாக இலக்கிய நயம் நிறைய இருக்குது. கேட்டு வந்தா எழுதலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், வினாத்தாள் 2ல கவிதைக்கு இலக்கியம் கேட்டு வந்ததில்லை தானே அப்படி என்று. எஸ், வந்ததில்லை சரியா. ஆனாலும் நீங்க கவிதையை படிக்கின்ற போதும் இலக்கிய நயத்தோடு சேர்த்து தான் படிக்க வேண்டி இருக்கும். என்ன வரல என்றதுக்காக வராது, ஓட பெச்சுக்கோ அடுத்த பெச்சுக்கோ வரா அப்படி இல்லை. அப்படி நாங்க நினைச்சு படிச்சதால தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வரக்கொள்ள எழுதி இயலாமல் போறது. வரும் என்று நினைச்சு கொண்டு படிச்சா சரி. ஓகே, ரைட். அதே போல பாருங்க, போதனைகள். ரைட், அது நான் ஏற்கனவே கவிதையோட மொழிபெயர்ப்ப சொல்லித்தர கொள்ளையும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொன்னேன். அதோட சேர்த்து நீங்க பாருங்க, இப்ப அறிவை தேடுகின்ற யாராக இருந்தாலும், அது ஒரு மாணவனாக இருக்கலாம் அல்லது அறிவை தேட வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்ற யாராக இருந்தாலும் அவரிடம் கட்டாயமாக 6 விஷயங்களை கொண்டு பார்த்தோம். அதில் முதலாவது என்னன்னா ஜகாஉன்,
ஜக்காவுண்ட கருத்து என்ன? விவேகம். அப்படித்தானே? ஜக்காண்ட கருத்து என்ன? விவேகம். விவேகம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. சரியா? விவேகமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கிட்ட அல்லது மாணவி கிட்ட பின்வரும் பண்புகள் காணப்படும். என்ன? சீரான சிந்தனை காணப்படும். சரியா? சிந்தனை சீரானதாக காணப்படும். திட்டமிடல் காணப்படும். சரியா? முறையான திட்டமிடல் இருக்கும். அதே போல ஒரு கற்கின்ற விஷயத்தை விரைவாக கேப்சர் பண்ணி கொள்ற, பிடிச்சு கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற தன்மை காணப்படும். அப்ப விவேகமான ஒரு மாணவனுக்கிட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுக்கிற நேரம் அந்த மாணவன் என்ன செய்வான் என்று சொன்னா விரைவாக அந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வான். சரியா? அப்ப விரைவாக கற்கின்ற திறன் அந்த மாணவனுக்கிட்ட காணப்படும். அதே போல பகுப்பாய்வு செய்கின்ற திறமையும் காணப்படும். ஒரு பிரச்சனை ஒன்ற அணுகுகின்ற முறை வித்தியாசமானதாக இருக்கும். புத்தாக்க திறன் காணப்படும். கிரியேட்டிவிட்டி இருக்கும். இதெல்லாம் விவேகமான ஒரு மாணவனிடம் காணப்படக்கூடிய சில பண்புகள். சரி, அப்ப விவேகம் என்று சொன்னால் இந்த விவேகம் என்பது சீரான சிந்தனையோடு, முறையான திட்டமிடலோடு, விரைவாக கற்கின்ற அந்த தன்மையோடு, பகுப்பாய்வு செய்வதோடு, புத்தாக்க திறனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் தான் விவேகம். அப்ப பாருங்கோ, இமாம் ஷாஃபி அவங்க மிக நுணுக்கமாக பயன்படுத்தி சொல் என்ன? ஜக்கா உன் விவேகம். அப்ப விவேகம் இல்லாம என்ன செய்ய முடியாது? அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. விவேகம் இல்லாம என்ன செய்ய முடியாது? அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்க பாடமாக்கி எக்ஸாமுக்கு எழுதுற வேற விஷயம். சரியா? ரைட். நாங்க பாடமாக்கி எக்ஸாம் செய்யறன்றது அது வேற. அறிவு கிடைக்குமான்னு கேட்டா அது கிடைக்காது. அறிவண்டு வரக்கொள்ள அது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக வரணும். ரைட். அப்ப இது விவேகம். அதே போல ரெண்டாவது என்ன சொன்னாரு? ஹெரிஸ். ஹெரிஸ் என்பது ஆசை, ஆர்வம் போன்ற கருத்துக்கள்ல வர ஹெரிஸ். ரைட். அப்ப அறிவை தேடக்கூடிய ஒரு மாணவனுக்கிட்ட கட்டாயமாக ஆசை இருக்க வேண்டும். ரைட். அப்பதான் அந்த அறிவை அவனால் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆசை இல்லாட்டி எதையும் அடைய முடியாது. சரியா? நாங்கள் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்றிருந்தால் கட்டாயமாக என்ன ஈக்கணும்? அதை அடைய வேண்டும் என்று அந்த ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால் தான் எங்களுக்கு சில விஷயங்களை தியாகம் செய்யலாம். ஆசை இல்லாட்டி நாங்கள் ஏனோ தானோ உண்டு நாங்கள் அதை அணுகினா எங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காது. எனவே கட்டாயமாக ஆசைக்கணும். அதே போல தான் இஜ்திஹாத், கடுமையான முயற்சி. ஆசை மட்டும் போதாது, கடுமையான முயற்சியும் இருக்க வேண்டும். தொடர்ச்சியான முயற்சி இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் போலவல்ல 9 பாடங்கள்லையும் ஏ எடுக்கணும், 9 எடுக்கணும் என்ற அந்த ஆசை இருந்தா சும்மா இருக்கலாது. அல்லது அரபிலக்கண பாடத்துல ஏ எடுக்கணும் என்ற ஆசை இருந்தா சும்மா வராது. சரியா? சும்மா வராது. அது எல்லா பாடம் தான். இப்ப சில பேர் வந்து சொல்றாங்க என்னண்டா அரபிலக்கண பாடம் கஷ்டம், அந்த பாடத்தை எடுத்தா ஏ எடுக்கலா என்று சொல்றவங்க இருக்கிறாங்க. ரைட். அவங்க யாருன்னு சொன்னா அந்த பச்சை தண்ணியில பப்படம் பொறிக்கிற மாதிரி தான். சரியா? நானும் பார்த்தேன். உண்மையில அரபிலக்கண பாடம் கஷ்டமா என்றதை நான் தேடி பார்க்கவில்லை. அதே பக்கெட்ல வரக்கூடிய சித்திரம், தமிழ் இலக்கியம், வேற பாடங்களும் மீக்குது. சங்கீதம், நடனம் அதெல்லாம் மீக்குது. அதுகளோட சம்மந்தப்பட்டதல்ல. அனைகட முஸ்லிமானவர்கள் எடுக்கின்ற பாடங்கள் தான் தமிழ் இலக்கியம், அதே போல சித்திரம் போன்ற பாடங்களை எடுக்கிறாங்க ஸ்கூல்களில், முஸ்லிம் பாடசாலைகளில். இந்த ஸ்கூல்களில் அரபிலக்கண பாடத்துடைய பெருப்பேற்றோடு அவர்களுடைய பாட பெருப்பேற்றை நோக்குகின்ற போது அவர்களும் கூட அங்க ஃபெயில் பண்ணித்தான் இருக்கிறாங்க. அதுல ஃபெயில் ஆகினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்ப ஏனோ அந்த அரபிலக்கணம் என்று வரக்கொள்ள மட்டும் அந்த சும்மா இருந்துட்டு படிக்காம இருந்துட்டு அது பிறகு எக்ஸாம் செஞ்சுட்டு வந்த பிறகு ரிசல்ட் வராம போற சந்தர்ப்பத்தில் அப்ப அரபிலக்கண பாடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி எல்லாருக்கும் தோணுது. மற்ற பாடங்களை பத்தி பெருசா அலட்டி கொள்றது இல்லை. ஆனா இதை பத்தி தான் பெருசா பேசுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா முயற்சி இல்லை. இதுலயும் எல்லா பாடங்களையும் போல பாடமாக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்குது. சூறாக்களை பாடமாக்கணும், சந்தர்ப்ப துவாக்களை பாடமாக்கணும். சரியா? சில சொற்களுக்கான பொருள்களை பாடமாக்கணும். உண்மையிலே பாடமாக்கணும் என்ற அந்த தேவையோடு தான் இந்த பாடத்தை படிக்கவும் வேணும்.
ஏன்னா சூறாக்களை பாடமாக்கி சூறாக்களை வரக்கூடிய சொற்களுக்கான பொருளை பாடமாக்கி அந்த வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பை பாடமாக்கின்னு சொன்னா அது எங்களுக்கு எப்போதைக்கும் எங்களோட தொழுகையில நாங்கள் அந்த சூறாக்களை ஓதுற நேரம் தொழுகையில வந்து உயிரோட்டம் இருக்கும் என்றதுக்காகத்தான் நாங்கள் சொல்றோம் இந்த பாடத்தை எடுங்க. இந்த பாடத்துல இந்த குறிப்பிட்ட சூறாக்களை பாடமாக்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குது. சந்தர்ப்ப துவாக்களை படிக்கிறதுக்கான பாடமாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பதிவு சட்டங்களை படிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. சில ஹதீஸ்களை படிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது என்றெல்லாம் சொல்றோம். ஆனா பாடத்தை எடுத்துட்டு சும்மா இருந்தா என்ன செய்ய இயலாது, எதுவுமே செய்ய முடியாமல் போகும். சரியா? ரைட். அப்ப ஆர்வம் இருப்பது போன்று கட்டாயமாக கடுமையான முயற்சி கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும். சரியா? அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன் புல்கான்னு வரக்கொள்ள தேவைக்கு போதுமான அளவு பணம், அதே போன்று ஆகாரம் ரெண்டும் இருக்கணும். சரியா? அப்ப புத்தகங்களை வாங்குவதாக இருக்கலாம், கொப்பிகளை வாங்குவதாக இருக்கலாம், கற்றல் உபகரணங்களை வாங்குவதாக இருக்கலாம், அறிஞர்களை ஆளுங்களை ஆசிரியர்களை தேடி சென்று நாங்கள் படிக்கிறதாக இருக்கலாம். சரியா? இன்னும் கொஞ்சம் லேசாக விளங்குறதுக்காக சொல்றதா இருந்தால் டியூஷன் போறதாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் சல்லி தேவை. சரியா? பணம் தேவை. அப்ப அது இருக்கணும் இல்லையா? அதே போன்றுதான் புல்கா என்று வரக்கொள்ள ஆகாரம். சரியா? ஒன்று அளவுக்கு மிஞ்சிய ஆகாரம் உணவு அறிவை தேடக்கூடிய ஒரு மாணவனுக்கிட்ட இருக்கக்கூடாது. விளங்கினா? ஏன்னா தூக்கம் வரும். சரியா? தூக்கம் வந்து அப்படியே தூங்க கருத்து வரும். எனவே கட்டாயமாக ஆகாரம் இருக்கணும். ஆனால் அளவுக்கு மிஞ்சிய ஆகாரம் இருக்கக்கூடாது. அதான் புல்கா. அடுத்ததான் நான் சொன்னேன் சுஹ்பத்து உஸ்தாத் என்றா ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டல், ஆசிரியருடைய சகவாசம். சரியா? இது கற்கின்ற ஒரு மாணவனுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். அப்ப அந்த குரு, அந்த ஆசான், அந்த ஆசிரியருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக, அவருடைய மனதை வென்றவராக, அவருக்கு கண்ணியம் அளிக்கக்கூடியவராக, அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருப்பது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான ஒரு உறவை வலுப்படுத்தும். நீங்க நினைக்கிறீங்களா? சில பேர் இப்படி நினைக்கிறாங்க. என்னென்றா சேர்மாருக்கு டீச்சர்ஸ்மாருக்கு சம்பளம் கொடுக்குற அவங்களோட டியூட்டி அவங்க கட்டாயமாக சரியாக செய்யணும், அவங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு பார்வை வந்து இருக்குது. அப்படி அல்ல. ஆசிரியர்கள் வந்து கண்ணியமானவர்கள். சமூகத்தில் சில நேரம் சமூகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆசிரியர்களை குறையாக கதைக்கின்ற போது நாங்கள் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசணும். சரியா? ஆசிரியர்களை கண்ணியமாக பேசணும். சில நேரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. அது உங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு மனசு படலை என்றதுக்காக வேண்டி, அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு ஆசிரியர் மீது விருப்பம் இல்லை என்றதுக்காக வேண்டி அவர் பற்றிய குற்றங்குறைகளை தேடி அம்பலப்படுத்தி 10 பேருக்கு தெரிய வச்சு நீங்க நினைக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு மாணவன் அல்லது மாணவி எதிர்காலத்துல அவங்களோட வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா வராது. நினைங்களா? அதாவது சாதாரணமா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் குறைய மறைக்கிறத இஸ்லாம் வலியுறுத்துது. அப்படி மறைச்சன்னு சொன்னா அல்லாஹ் தாலா அவருடைய குறைகளை மறைப்பதாக ஹதீஸ்கள்ல வருது. அதே நேரம் ஒரு சகோதரன் குறையை நாங்க அம்பலப்படுத்தினா அல்லாஹ் தாலா நிச்சயமாக இவண்ட குறைகளை அம்பலப்படுத்துவான் என்று ஹதீஸ்களை நாங்க படிக்கிறோம். அப்படி இருக்க இவளுக்கு அ சொல்லி தந்த அல்லது ஏபிசிடி சொல்லி தந்த அல்லது ஏதோ எழுத்துக்களையோ சொற்களையோ பல விஷயங்களையோ சொல்லி தந்த ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா நடந்து கொண்டார் என்பதற்காக வேண்டி அவருடன் நாங்கள் ஹாஷா பழகிறது, அவரை நாங்கள் அலட்சியப்படுத்துறது, அவர் சலாம் சொன்னா அல்லது அவர் போற வழியில நாங்க போகாம வேறொரு திசையில போறது, அவரை பத்தி வீட்டுல வந்து நாங்க பிழையாக கதைக்கிறது, வீட்டில் இருக்கிற உம்மா வாப்பா தாத்தா நானா தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவரை கிழிக்கிறது, இதெல்லாம் நடக்குமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த மாணவன் அல்லது மாணவியுடைய எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமானதாக ஒளிமயமானதாக சரியா இருக்காது. சில நேரம் ஆசிரியர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. சரியா? யாராக இருந்தாலும் எந்த அளவுதான் மனசு கஷ்டமா இருந்தாலும் பொறுமையா போறவங்க தான் ஆசிரியர்கள். சில போது எல்லை மீறி போற சந்தர்ப்பத்தில்
ஆசிரியர்கள் வார்த்தைகளாக சொல்லாவிட்டாலும் கூட மனதளவில் இவன் குறிப்பிட்ட அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ எதிராக ஏதோ ஒரு துவா, அதாவது நாங்கள் சொல்ல பதுவான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிப்பட்டால் நிச்சயமாக அது பழிக்கும் என்பதையும் நாங்கள் மனசில் கொள்ள வேண்டும். சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதானே, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலா அவருக்கு அறிவை கொடுக்குறார். சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து நல்ல விருப்பம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை படிக்கிறதுக்கு. அப்போ படிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் சூரத்துல் கஹஃப்ல கடைசி பகுதிகளில் கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த சம்பவங்களை. சரியா? சொல்ற, நான் எதை செஞ்சாலும் நீங்கள் கேள்வி கேட்கப்படாது, எதை செஞ்சாலும் நீங்கள் கேள்வி கேட்கப்படாதுன்னு சொல்கிறேன். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறுக்காக கேள்விகள் கேட்டார். நான் என்ன பொறுத்து கொண்டிருக்கல, பார்த்து கொண்டிருக்கல, இனிமே கேள்விக்கு மேலே கேள்விகளை கேட்டதால அவனை அந்த அறிவை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறேன். சரியா? அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்றா, ஆசிரியர்களிடம் நாங்கள் கற்கின்ற போது கட்டாயம் எங்களுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை, பொறுமையாக இருக்க வேண்டும். சரியா? ரைட். அப்போ நான் மிச்ச நேரம் எடுத்தேனோ தெரியாது. நான் ஏன் சொல்ல வேண்டி வந்தேன்னு சொன்னால், பொதுவாக இப்போ ஸ்கூல்களில், அதுவும் முஸ்லீம் பாடசாலைகளில் தான் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை கொடுக்கறது குறைவு. சரியா? ரைட். அப்போ நான் கேள்விப்பட்ட வகையில், நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். எனவே அன்புள்ள மாணவர்களே, ஆசிரியர்களுடைய சகவாசம் கட்டாயம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போலதான் கட்டாயமாக நாங்கள் ஒரு அறிவை தேடி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீண்ட காலம் இருக்க வேண்டும். சரியா? நீண்ட காலம் நாங்கள் ஒரு விஷயத்தை பொறுமையாக படிக்கிறதனூடாகத்தான் என்ன செய்யலாம்? அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ரைட்? ஓகே. அப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றா, இமாம் ஷாஃபி அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த 6 விஷயங்கள் இல்லாமல் ஒரு ஒரு மாணவனுக்கோ அல்லது மாணவிக்கோ ஒரு மனிதனுக்கோ அறிவை தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயமாக இந்த 6 விஷயங்களும் இருக்க வேண்டும். சரி, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கிறண்டா கேட்கலாம். கேளுங்க பார்க்க. டவுட் எதுவுமே இருக்கிறாயில்ல? நீண்ட காலத்து சொன்னது என்னது சார்? நீண்ட காலம்ன்றது மகன், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிற நேரம் அது குறுகிய காலத்தில் எங்களுக்கு மனசில் பதியாது இல்லையா? அப்படி ஒன்று இருக்கிற இல்லையா? நாங்கள் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப படிக்க வேண்டி இருக்கும் சில விஷயங்களை. இப்போ நீங்கள் ஓ லெவல் செஞ்ச பிறகு ஏ லெவல் படிக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட துறையில் தான் போவீங்க. சரியா? இப்போ நீங்கள் ஓ லெவலில் 9 பாடங்களும் படித்தாலும் ஏ லெவல் என்று வரக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல்டை தான் எடுப்பீங்க. கலைத்துறையோ விஞ்ஞானத்துறையோ அது ஏதோ ஒன்று எடுப்பீங்க, வர்த்தக பிரிவு ஏதோ ஒன்று எடுப்பீங்க. அவருக்கு நீங்கள் டிகிரி செய்வதற்காக ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று போகணுன்னு சொன்னால் நீங்கள் படித்ததுலேயும் ஒரு குறிப்பிட்ட இன்னும் ஒரு பகுதியை விசேஷமாக எடுப்பீங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் மேல் படிப்பு மாஸ்டர் என்றும் பிஹெச்டி என்றும் நீங்கள் மேலே மேலே போகக்குள்ள இன்னும் கொஞ்சம் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளால் இருக்கிற நுணுக்கங்களை நீங்கள் படித்து கொண்டு போவீங்க. அப்போ நாங்கள் இப்போ படிக்கிறதெல்லாம் மேலோட்டமான விஷயங்களை தான் படித்து கொண்டு போகிறோம். அப்போ நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்வதாக இருந்தால், சரியா, ஒரு விஷயத்த, அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு பூரணமான ஒரு நிலை அடையணுமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? குறுகிய காலத்தில் அதனை பெற்றுக்கொள்ள முடியாது. விளங்கினா? தேங்க்யூ சார். சரி, அப்போ நாங்கள் இதோட இந்த கவிதையை பார்ப்போமா?
ஆ. ரைட். இது வந்து மாஹிய லேசான ஒரு கவிதைதான் பாருங்கோ. மாஹிய என்ற கருத்து அது என்ன, மாஹிய அது என்ன, ரைட், அதான் கருத்து. தலைப்பாக எஸ், கொஞ்சம் பாருங்க, நான் பார்க்கறதுக்கு முன்னே இஜ்திஹாத் என்றா ஏகோபித்த முடிவு அல்ல மகள், சரியா? இஜ்திஹாத் என்பது அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படாத பிரச்சனைக்கான தீர்வை, ஒரு பிரச்சனை ஒன்று வாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நான் சிம்பிளாக வழங்கப்படுத்த ஒரு பிரச்சனை ஒன்று வாருது. அந்த பிரச்சனை வார நேரம் அதோட தீர்வை நாங்கள் எங்கே தேடணும்? குர்ஆனில் தேடணும், இல்லாட்டி சுன்னால தேடணும். அப்போ குர்ஆன்லையோ சுன்னாவிலையோ சொல்லப்படாத விடத்து அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு ஆய்வு செஞ்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் சொல்றதை தான் நாங்கள் என்ன செய்யறோம், இஜ்திஹாத்னு சொல்றது. ஏகோபித்த முடிவு என்பது இஜ்மா, இஜ்மாவ, சரி, அது இஜ்மா, ஏகோபித்த முடிவு. ரைட், ஓகே, ரைட், ஓகே. இப்போ இப்போ மாஹி என்ற கருத்து அது என்ன, இது தலைப்பை குரத்துல் கதம் நாங்கள் படிக்க போகிறது. குரத்துல் கதம் அதாவது ஃபுட்பாலை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். பாருங்கோ, மஹ்பூபத்துன் முதப்பரத்துன் மன்ஃபூஹத்துன் முகப்பரத்துன் சியாபுஹா மின் ஜில்த் லா தஷ்தகி மின் பர்த். ஓகே, இந்த கவிதையை நாங்கள் படித்தோமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ரஹ்மா படித்தேன்னு சொல்றீங்க. படித்தா நாங்கள், இல்லாட்டி ரஹ்மா கிளாஸில் எங்கே எங்கட கிளாஸில் படித்ததா, இல்லாட்டி சாரா படித்தேன்னு சொல்கிறீங்க. ஓசேர் படித்தோம், ரஹ்மா அர்க்கம் படிக்கலன்னு சொல்கிறீங்க. என்னப்பா கொஞ்சம் வரீங்கப்பா. படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. இல்லை, நான் படிப்பிக்கல்ல, பண்ணிக்கிறா. ரைட், சரி, ஓகே, படிப்பிச்சிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா இருந்தா டேட் ஞாபகம் இல்லை. மேல இல்லை, ஜூன்லையும் இல்லை. அல் முஸ்லிமூன், ரிலாவுல் வாலிதை, மக்காரிமுல் அஹ்லாக், இதெல்லாம் படித்த. ஜூலை ஆகஸ்டில் வந்து போயம்ஸ். சரி, ஓகே, கொஞ்சம் பேர் படிச்சன்ற, இன்னும் கொஞ்சம் பேர் படிச்ச மாதிரி இல்லைன்ற, படிக்கல்லன்ற, இன்னும் கொஞ்சம் பேர் படிச்சாம் ஆனா பரவாயில்ல பார்ப்போம் என்ற, என்ன செய்வோம்? சொல்லுங்க பார்க்க, அவசரமா. சரி, அப்ப இதை விட்டுட்டு நான் தேடி பார்க்குறேன்.
சரி, நாங்க பார்ப்போம் இதை. ரைட், இதே கவிதையை பார்ப்போம். படித்தவங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும், படிக்காதவங்களுக்கு படி படித்த மாதிரி இருக்கும். ரைட், பார்ப்போம். எனவே நாங்கள் மிச்ச நேரம் எடுக்க தேவையில்ல, குயிக்காக பார்த்துடுவோம். சரியா? ரைட், ஓகே ஓகே. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன் தியாபுஹா மின் ஜில்த் லா தஸ்தகி மின் பர்த் في جوفها هواء وفيه ليس ماء. right? okay sorry. نضربها فتهرب لكنها لا تغلب تنساب في الميدان في أرجل الفتيان وتنسنا كالسمكة فترتمى في الشبكة أسرع وقل لي اسمها إن كنت قد عرفتها. சரி, இதை பாருங்க. இப்போ இது கொஞ்சம் பெரிய ஒரு கவிதை. என்னன்னா 1 2 3 4 5 6 7 வரிகளை கொண்ட கவிதை. 7 14 பகுதி. இதை நாங்கள் இப்போ தனி ஒரு வரியாக பார்த்தா தான் 7, இல்லை 2 பகுதி இருக்கிறோம் இல்லையா? சரி, நாங்கள் பார்ப்போம் லேசி. சரியா? மஹ்பூபத்துன் மஹ்பூபத்துன் என்ற கருத்து விருப்பத்துக்குரியது, விரும்பப்படக்கூடியது. சரியா? அப்ப எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியது, விரும்பப்படக்கூடியது என்று வரும். முதவ்வரத்துன் என்ற கருத்து வட்ட வடிவமானது. முதவ்வரத்துன் என்ற கருத்து என்ன? வட்ட வடிவமானது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னதால் உங்களுக்கு லேசா விளங்கிக் கொள்ளையிலும் ஃபுட்பாலை பற்றி தான் சொல்லிட்டு போறதா. மஹ்பூபத்துன் அனைவராலும் விரும்பப்படக்கூடியது, நேசத்துக்குரியது. அதே போல முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது. மன்ஃபூஹத்துன் கருத்துன்னா ஊதப்பட்டது. முகவ்வரத்துன்னா சுற்றப்பட்டது. சரியா? ஓகே. மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது. சரியா? மஹ்பூபத்துன் நேசத்துக்குரியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஓகே மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது. ரைட், ஓகே. பாருங்க. தியாபுஹா மின் ஜில்த். தியாபுஹா என்ற கருத்து அதனது ஆடை. தியாபுஹா என்ற கருத்து என்ன? அதனது ஆடை. மின் ஜில்த். மின் ஜில்த் என்ற கருத்து தோலினால் ஆனது. தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. சரியா? ஜில்தண்டா தோல். ஓகே. அப்ப தியாபுஹா மின் ஜில்தண்டா அதனது ஆடை தோலினால் ஆனது என்று வரும். லா தஸ்தகி மின். லா தஸ்தகி மின் என்ற கருத்து முறையிட மாட்டாது. லா தஸ்தகி மின் என்ற கருத்து என்ன? முறையிட மாட்டாது. பர்தண்டா குளிர். ஓகே. பர்தண்டா கருத்து என்ன? குளிர். அப்ப லா தஸ்தகி மின் பர்த். லா தஸ்தகி மின் பர்த், குளிர் குறித்து முறையிட மாட்டாது. குளிர் குறித்து முறையிட மாட்டாது. லா தஸ்தகி மின் முறையிடாது. எது குறித்து முறையிடாது? பருத். பருதண்டா கருத்துன்னா குளிர். அப்ப குளிராக இருக்கின்றது என்று அதை என்ன செய்ய மாட்டாதாம்? முறையிட மாட்டாதாம். சரியா? ரைட், பார்த்துட்டு போவோம். மஹ்பூபத்துன் நேசத்துக்குரியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது. தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், அது குளிர் குறித்து முறையிடாது. சரியா? குளிர் குறித்து முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா. ஃபீ ஜௌஃபிஹா என்ற கருத்து அதனுள்ளே. அதனுள்ளே. சரியா? ஹவா உள்ள கருத்து காற்று. ஹவா உள்ள என்ன கருத்து? காற்று. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். ஃபீ ஜௌஃபிஹா ஹவாஉன், அதனுள்ளே காற்று இருக்கும். சரி. வஃபீஹி, இந்த வ என்பது மேலும், ஃபீஹி என்ற அதில், வஃபீஹி மேலும் அதில், லைஸ இல்லை, மா மாண்ட நீர். வஃபீஹி அதில், லைஸ மா நீர் இல்லை. அப்ப வஃபீஹி லைஸ மாண்ட கருத்து என்ன? மேலும் அதிலே நீர் இருக்க மாட்டாது, நீர் இல்லை. பாருங்கோ. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா,
அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைசமா, மேலும் அதில் நீர் இருக்க மாட்டாது, நீர் இல்லை. சரியா? ரைட். பாருங்க, திருப்ப பார்த்துட்டே போம். மஹ்பூபத்துன் நேசத்துக்குரியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முக்கவ்வரத்துன் சுற்றப்பட்டது. தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், அது குளிர் குறித்து முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். ஆனால் வஃபீஹி லைஸமா, அதில் நீர் இருக்காது, நீர் இல்லை. சரி. நவ்ரிபுஹா ஃபதஹ்ரிபு, நவ்ரிபுஹா என்ற கருத்து நாம் அதற்கு அடிக்கின்றோம். நவ்ரிபுஹா, நாம் அடிக்கின்றோம். நவ்ரிபுன்னா நாம் அடிக்கின்றோம். ஹாண்டு வந்திருக்கிற பந்த குறிக்கும். நவ்ரிபுஹா, நாம் அதற்கு அடிக்கின்றோம். அடித்ததும் அதை என்ன செய்யும்? ஃபதஹ்ரிபு, வெறுண்டு ஓடும். நவ்ரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது என்ன செய்யும் என்று சொன்னா வெறுண்டு ஓடும். நவ்ரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது வெறுண்டு ஓடும். லாக்கின்னஹா, என்றாலும் அது, லாக்கின்னஹா என்றாலும் அது, லா தகுலப், கோபப்பட மாட்டாது. லா தகுலபண்டா கோபப்பட மாட்டாது. சரியா? நவ்ரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது வெறுண்டு ஓடும். லாக்கின்னஹா லா தகுலப், என்றாலும் அது கோபமடைய மாட்டாது, கோபப்பட மாட்டாது. சரி, பாருங்க திருப்ப. மஹ்பூபத்துன் நேசத்துக்குரியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முக்கவ்வரத்துன் சுற்றப்பட்டது. தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், குளிர் குறித்து அது முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, அதில் நீர் இருக்க மாட்டாது. நவ்ரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது என்ன செய்யும்? வெறுண்டு ஓடும். ஃபதஹ்ரிப். லாக்கின்னஹா லா தஹ்லப், என்றாலும் அது கோபமடைய மாட்டாது. சரி. தன்சாபு ஃபில் மைதானி, தன்சாபுன்னா ஓடி செல்லும். தன்சாபு ஓடி செல்லும், ஓடுகின்றது, ஓடுகின்றது. எங்க? ஃபில் மைதான், மைதான் என்ற மைதானம். இப்போ நாங்கள் தமிழ்ல மைதானம் என்ற சொல்ல பயன்படுத்துகிற மாதிரி, மைதானம் என்று பயன்படுத்துகிற மாதிரி அரபில் மைதான், மைதானண்டா மைதானம். சரியா? அப்போ மைதானத்தில் அது ஓடி செல்லும். இது பந்து. தன்சாபு ஃபில் மைதான், மைதானத்தில் அது ஓடி செல்லும். ஃபி அர்ஜுலில் ஃபத்தயான், ஃபி அண்டா இல், அர்ஜுல் என்ற கருத்து கால்கள், பாதங்கள். ஃபி அர்ஜுலில் ஃபத்தயான், ஃபத்தயான் என்ற கருத்து வாலிபர்கள், இளைஞர்கள். அப்ப ஃபி அர்ஜுலில் ஃபத்தயான் என்ற கருத்து என்ன? வாலிபர்களின் கால்களுக்கிடையே, வாலிபர்களின் கால்களிலே மைதானத்தில் அது என்ன செய்யுமாம்? ஓடி செல்லும். ஃபுட்பால் தானே. இப்போ ஃபுட்பால்னா அவளுக்கு தெரியும், காட்பந்து இல்லையா? ஃபுட்பால். இப்போ ஃபுட்பாலை யூத், அதாவது வாலிபர்கள் தான் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க இல்லையா? ரைட். அப்போ தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபத்தயான், மைதானத்தில் வாலிபர்களின், இளைஞர்களின் கால்களில் அது ஓடி செல்லும். சரியா? ரைட். ஓகே. இப்போ திருப்ப பாருங்க. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன், சரியா, நேசத்துக்குரியது, வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முக்கவ்வரத்துன் சுற்றப்பட்டது. தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், அது குளிர் குறித்து முறையிடாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, ஆனால் அதில் நீர் இல்லை. இப்போ ஆனால் என்ற சொல் நான் சொன்னதா? இதுக்கு ஆனால் என்ற சொல்லுக்கான அரபு சொல்ல தேடினா இங்கே இல்லை. வஃபீஹி லைஸமாண்டா அதில் நீர் இல்லை. நவ்ரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது வெறுண்டு ஓடும். லாக்கின்னஹா லா தஹ்லப், என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபத்தயானி, இளைஞர்களின் கால்களில் மைதானத்தில் அது என்ன செய்யும்? ஓடி செல்லும். சரி, இந்த ரெண்டு வரி தான் நிற்கிற, பார்த்துட்டே போங்கள. ஓகே.
வதன்சனா கஸ்ஸமகா, இந்த வ என்பது மேலும், ஏன்னா மேலும். தன்சனா, தன்சனாண்டா வளைந்து வளைந்து போறத சொல்றது. தன்சனா, தன்சனா, அந்த நீங்க ஃபுட்பால் அடிக்கிறத பார்த்துக்கிறீங்களா தெரியாது, ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கும் அந்த ஃப்ரீ கிக் எல்லாம் அடிக்கல அந்த பந்து எப்படி போற என்றதை நீங்க தெளிவா பார்க்கலாம். சரியா? கொஞ்சம் இப்படி நேர கடிச்சாலும் நேரே போகாம வளைந்து போற அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? அப்ப தன்சனா உதாரணமா நான் விளங்குறதுக்காக சொன்னேன். இப்ப தன்சனாண்டா வளைந்து செல்லும். எதை போலன்னா கஸ்ஸமக்கா, மீனை போன்று. இப்ப மீனை போன்று வளைந்து வளைந்து செல்லும். சரியா? இப்ப மீன் வந்து நேரಕ್ಕೆ போறண்டு இல்லை, ஒரு பக்கமா போற, அவரை வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரிதான் ஃபுட்பாலும் வந்து வாலிபர்களுடைய கால்களுக்கு இடையே வளைந்து வளைந்து மீனை போன்று செல்லும். வத்தன்சனா கஸ்ஸமக்கா, மீனை போன்று வளைந்து செல்லும். சரியா? வளைந்து சென்று என்ன செய்யப்படும்? பத்துருத்தமா, எரியப்படும். பத்துருத்தமான்ற கருத்து என்ன? எரியப்படும். எதுல எரியப்படும் என்று சொன்னா பிஸ்தபக்கா, வலையில. அப்ப மீனை போன்று வளைந்து சென்று வலையில் எரியப்படும். கடைசியா அந்த கோல் போடுறதுக்காக சொல்றது. வதன்சனா கஸ்ஸமகா, மீனை போன்று வளைந்து செல்லும். பத்துருத்தமா பிஸ்ஸபக்கா, சரியா, வலையில் எறியப்படும், மாட்டிக்கொள்ளும். சரியா? வலையில் எறியப்படும். ஓகே, நாங்க 6 வரிகளை பார்த்தோம். விளங்கிக்குமா நினைக்கிறேன். மஹ்பூபத்துன் நேசத்துக்குரியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூகத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது. சியாபுஹா மீன்சில், அதனது ஆடை தோளினால் ஆனது. லா தஸ்தகி மின்பர், குளிர் குறித்து அது முறையிடாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, மேலும் அதில் நீர் இருக்க மாட்டாது. நவரிபுஹா ஃபத்தஹரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது என்ன செய்யும்? வெருண்டு ஓடும். லாக்கின் நஹாலா தகலப், என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபத்தயானி, இளைஞர்களின் கால்களுக்கிடையே மைதானத்தில் அது ஓடி செல்லும். வதங்சனா கஸ்ஸமக்கதி பத்துர்த்தமா ஃபிஸ்ஸபக, மீனை போன்று வளைந்து செல்லும், வலையில் எறியப்படும். அப்ப மீனை போன்று வளைந்து சென்று வலையில் எறியப்படும். கடைசியா பாருங்கோ, அஸ்ரி வகுல்லி இஸ்மஹா இங்குந்த கது அரப்தஹா. சரியா? அஸ்ரி அண்ணா கருத்து என்ன? விரை. அஸ்ரி அண்ணா கருத்து விரை. அஸ்ரி விரைந்து, வகுல் சொல்லு. அஸ்ரி விரை, வகுல் சொல்லு, கூறு. அஸ்ரி வகுல் விரைந்து கூறுங்கள். அந்த ரெண்டையும் நாங்க சேர்த்து மொழிபெயர்க்கோள் எப்படி சொல்லலாம்? அஸ்ரி விரையுங்கள், வகுல் கூறுங்கள். அஸ்ரி வகுல் விரைந்து கூறுங்கள். லீ என்ற கருத்து எனக்கு, லீ என்ற கருத்து எனக்கு. இஸ்மஹா என்ற கருத்து அதனது பெயரை. இஸ்மஹா என்ற கருத்து அதனது பெயரை. அஸ்ரி வகுல்லி இஸ்மஹா, எனக்கு அதனது பெயரை விரைந்து கூறுங்கள். எனக்கு அதனது பெயரை விரைந்து கூறுங்கள். இங்குந்த கது அரப்தஹா, இங்குந்த கது அரப்தஹா, அதனை நீங்கள் அறிந்திருந்தால். இங்குந்தேண்டா நீர் இருந்தால், கது அரப்தஹாண்டா அறிந்திருந்தால் என்று வரும். ஓகே, அப்ப இங்குந்த கது அரப்தஹா, அதனை நீங்கள் அறிந்திருந்தால் அதனது பெயரை எனக்கு நீங்கள் விரைந்து கூறுங்கள். அஸ்ரி வகுல்லி இஸ்மஹா இங்குந்த கது அரப்தஹா, சரியா, நீங்கள் அதனை அறிந்திருந்தால் அதனது பெயரை எனக்கு நீங்கள் விரைந்து கூறுங்கள். சரியா? அப்ப நாங்க 7 வரிகளையும் பார்த்தோம். விளங்கினோ தெரியாது பாருங்கோ. மஹ்பூபத்துன் நேசத்துக்குரியது, அனைவராலும் விரும்பப்படக்கூடியது. முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது. முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது. சியாபுஹா மின்ஜில்ட், அதனது ஆடை தோளினால் ஆனது. லா தஸ்தகி மின் பரத், குளிர் குறித்து முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, அதில் நீர் இருக்க மாட்டாது. நவரிபுஹா ஃபத்தஹரிபு, நாங்கள் அதற்கு அடித்ததும் அது என்ன செய்யும்? வெருண்டோடும்.
லாக்கின்னஹா லா தக்லப், என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, இளைஞர்களின் கால்களில் மைதானத்தில் அது ஓடிச் செல்லும். வதங்சனா கஸ்ஸமகதி ஃபதுர்தமா ஃபிஸ்ஸபகதி, மீனை போன்று வளைந்து சென்று வலையில் எறியப்படும். அஸ்ரி வகுல்லி இஸ்மஹா இங்குந்த கத் அரஃப்தஹா, நீங்கள் அதனை அறிந்திருந்தால் அதன் பெயரை எனக்கு விரைந்து கூறுங்கள் என்று கவிஞர் கவிதையை முடிக்கிறார். சரி, அப்போ இந்த கவிதை வந்து நீங்கள் ஏற்கனவே என்னைக்கிட்ட படிச்சேன்னு சொன்னீங்க, அப்போ ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கவிதை வந்து லேசாக இருந்திருக்குமேனா. சரி, ஓகே. அப்போ நீங்கள் இலக்கிய நேம் சொல்லுங்க பார்க்க. படிச்சு தானே இருக்கிறீங்கண்ணா. இலக்கிய நேம் சொல்லுங்க பார்க்க. ம், சொல்லலாம். இலக்கிய நேம் சொல்லுங்க பார்க்க. சொல்ல கஷ்டமா இலக்கிய நேம்? மீனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. மீனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. வேற? ம், ஒத்தோசை சொற்களை பயன்படுத்தியுள்ளதால் ம். கவிதை மேலும் அழகாகிறது. ஒத்தோசை கொண்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையால் கவிதை கலகு சேர்க்கிறேன். என்ன சொற்கள் இருக்குது ஒத்தோசை கொண்ட சொற்கள்? விடுகதை ஒழுங்குல வந்திருக்கிற இல்லையா? ம், மின்ஃபி என்றது வந்து மீண்டும் மீண்டும் எது என்ன சொல்? மின்ஃபி மின்ஃபி என்ற சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கிற. அடுத்த நீங்க ஒத்தோசை கொண்ட சொற்கள் வந்து மன்ஃபூஹத்துன் மஹ்பூபத்துன், அதே போல முதவ்வரத்துன் முக்கவ்வரத்துன், ஏதாவது ஒன்றை உதாரணமாக எழுதினால் அல்ல. அதே போல மகள் நீங்க சொன்னது மின் என்ற சொல் இல்லையா? திரும்ப திரும்ப வந்திருக்கிற மின் மின் நண்டு. அதே போல பி என்ற சொல்லும் திரும்ப திரும்ப வந்திருக்கிற. ரைட், வேற என்ன? ரைட், அவ்வளவா? சொல்லுங்க பார்க்க, வேற என்ன இருக்குது? சரி, அப்ப நீங்க சொன்ன விஷயங்களோட நீங்க பாருங்க, ஒவ்வொரு வரியிலையும் கடைசிக்கு வந்து இப்போ ரெண்டு பகுதி இருக்கிறதானே. ஒவ்வொரு கவி வரியிலையும் ரெண்டு பகுதி இருக்குது. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முக்கவ்வரத்துன். அப்ப அப்படி வரக்குள்ள இல்ல பாருங்க, இந்த ரெண்டு பகுதியிலையும் இறுதி எழுத்து ஒரே மாதிரி முடிவடைஞ்சிக்கிற எல்லா இதுலையும் பாருங்க. கடைசி இது குண்டு தாவில முடிவடைஞ்சிக்கிற. ஜில்த் தால்ல, பருத் தால். அப்போ ஹவா உன் மா உன். அதே போல் ஃபத்தஹ்ரிபு தகுலா தகுலபு, மைதான் ஃபத்தயான், கஸ்ஸமகா ஃபிஸ்ஸபகா, இஸ்மஹா அரஃப்தஹா. உண்மையிலே எவ்வளோ அழகாக வந்திருக்கிறேன்னு பாருங்க. இது ஒரு சும்மா சாதாரணமாக அரபு படித்த ஒருத்தருக்கெல்லாம் இப்படி எழுத இயலாது. மிச்சம் யோசித்து கவியாற்றல் உள்ள அரபு மொழியில் பாண்டித்யம் உள்ளவர்களால் தான் இப்படியெல்லாம் யோசித்து எழுதலுமேனா. இப்போ எல்லா வரிகளும் வந்து அந்த ரெண்டு பகுதிகளை கொண்டிருக்குது. அந்த ரெண்டு பகுதிகளிலையும் உள்ள இறுதி எழுத்து எல்லா வரிகள்லையும் ஒரே மாதிரி வந்திருக்கிறதையும் இலக்கிய நயமாக சொல்லலாம். ரைட், ஓகே, ரைட். சரி, அப்போ நீங்கள் இலக்கிய நயம் எழுதணுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயமாக இந்த கேள்விகளைத்தான் நீங்கள் ரெடி ஆகணும். சரி, அரபு மொழியில் கேள்வி கேட்டு வர உதாரணமாக கைஃப யகூனு சியாபுஹா, மாதா யகூனு ஃபி ஜௌஃபில் குரா. ரைட், இப்படியான வினாக்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் வினாக்கள் அனுப்பி வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு செஞ்சுட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ்.
சரி புல்லஹல் வேற ஏதாவது கேட்கிறேன்னா கேட்கலாம். வேற எதுவும் கேட்கிறா எல்லாருக்கும்? ரைட். சார் நீங்க பாஸ் பேப்பர் செய்யறா? இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ரைட். அப்ப இந்த கேள்விகள் ஏற்கனவே நீங்க அரபு மொழியில கேள்விகளுக்கு விட செஞ்சு பழகிக்கிறீங்களா, செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா, என்ன மாதிரி? இல்ல சார். இல்லையா? பழகல இன்னும்? இல்ல சார். இப்ப கட்டாயம் பழகணும். என்ன இந்த அரபால விட எழுதுகிற பகுதி வந்து கட்டாயமாக பழகிக்கொள்ளணும். நான் எஸ் நான் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன்டா, நீங்கள் அந்த கேள்விகளுக்கான விடைகளை ஏண்டி அளவு முழுமையான விடைகளாக எழுத பார்க்குற நல்ல. சரியா? ஓகே. முழுமையான விடைகளாகவே வர்றது மிச்சம் நல்ல. விட விட வந்தாலும் புள்ளிகள் ஈக்கிற இல்லைன்றதல்ல. நான் இப்போ கடைசியாக இப்போ நாங்கள் செஞ்ச வகுப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன்டா, ஷோர்ட்டாகவும் ஆன்சர் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் முழுமையாக எழுதுகிற அளவுக்கு நல்ல. சரியா? விளங்குறா நான் சொல்றது? ஓகே. என்னப்பா எல்லாரும் மௌனமாய்க்கிறீங்க? ஓகே சார். ஓகே சரி சரி சார். சரி ஓகே சார் சரி. கேளுங்கம்மா. அதை விடைய முழுமை எழுத கொள்ள அந்த முன்னுக்கீர வினாச்சொற்களை மட்டும் ஓ மத்தது எழுதணும் அப்படியா? பெரும்பாலும் அப்படித்தான் விட வாரம்மா. சரியா? இந்த வினாவுக்குரிய சொல்லிக்கிறதானே மாதா, கைஃப, ஐன, ஹல். சரியா? இந்த மாதிரியான சொற்கள் வாரத்தை விட்டுட்டு மற்ற பகுதிக்கிறதானே அதை விடையில எழுதிட்டு, சரியா, நாங்கள் விடையாக எழுதக்கொள்ள ஆரம்பமாக எழுதிட்டு நாங்கள் விடையை கண்டுபிடிச்சிருப்போமே கவிதையிலையோ உரைநடையிலையோ, அதை கடைசியாக எழுதினா சரி. சரியா? விளங்குங்க. அப்போ அதில் சில நேரம் சில இலக்கண பிழைகள் வரும். ஆனால் இலக்கண பிழைகள் எல்லாம் பெருசாக அலட்டுறது இல்லை. சரியா? ஆனால் அந்த முழுமையான விடையை சில நேரம் எதிர்பார்க்குமோ தெரியாது. இப்போ கடைசியாக நடந்த 2023ஆம் ஆண்டு வினாப்பத்திரத்தில் அந்த பேப்பர் மார்க்கிங் அதாவது பேப்பர் திருத்த கொள்ள சில அந்த ஒரு ஒரு கருத்தொன்று போனேன். முழுமையான விடை இருக்கணும் என்று சொல்லி ஒரு கருத்தொன்னும் போனேன். அப்போ எனவே தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சுருக்கமான விடை எழுதினாலும் புள்ளிகள் இருக்குது, இல்லைன்றதல்ல. ஆனாலும் முழுமையான விடை எழுதுறது கஷ்டம் இல்லை. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, முழுமையாகவே விடைகளை எழுத பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நான் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு அனுப்பினா உங்களுக்கு செஞ்சுட்டு வரலாம். செஞ்சுட்டு வந்த பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் கலந்துரையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அப்போ நீங்கள் எழுதிக்கிற விடைகளோட உங்களோட விடைய இந்த நான் சொல்லித்தர விடைய ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே சரி சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே. பாரக்கல்லாஹ். சரி, அப்போ நாங்கள் அப்போ கிளாஸை நிறைவு கொண்டு வருவோமே நான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். طيب سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة وعليكم الله. السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خير. بارك الله فيكم.